சிவபெருமான் பிறந்தாரா அல்லது அவர் எப்போதுமே இருந்தாரா தெரியுமா? உலகத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு தொடக்கம் இருக்கிறது. ஆனா சிவனுக்கு இல்லை. ஏன் தெரியுமா? இதுதான் அந்த ரகசியம். ஆன்மீகத்தில் சிவன் என்பது ஒரு மனிதர் அல்ல, ஒரு சக்தி. அவர் பிறந்தவரும் இல்லை, இறந்தவரும் இல்லை. அவர் ஆதிக்கு முன் இருந்தவர், அந்தம்க்கு பிறகும் இருப்பவர். அதனால்தான் அவரை அதியுமில்லை அந்தமுமில்லை என்று சொல்கிறார்கள். ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவர் என்று வாதித்தார்கள். அப்போது திடீரென ஒரு முடிவில்லாத ஒளி தூண் தோன்றியது. அதன் ஆரம்பமும் தெரியவில்லை, முடிவும் தெரியவில்லை. அதுதான் சிவன், லிங்க வடிவம். அது என்ன அர்த்தம் தெரியுமா? சிவன் என்பது எல்லாவற்றையும் தாண்டிய சக்தி. நாம் பிறப்பு என்று சொல்வது ஒரு உடலுக்கான ஆரம்பம். ஆனா சிவன் உடல் அல்ல, அவர் பரபிரம்மம், அவர் சக்தி. அதனால்தான் சிவனுக்கு பிறப்பு என்றே இல்லை. சிவன் கைலாசத்தில் மட்டும் இல்ல, உன் உள்ளத்திலும் இருக்கிறார். நீ அமைதியாக இருந்தால் அவர் அங்கே. நீ உண்மையாக பிரார்த்தனை செய்தால் அவர் அங்கே. சிவனை தேட வேண்டிய இடம் வெளியில் இல்லை, உள்ளேதான். சிவம் என்றால் அமைதி, அறிவு, ஆனந்தம். நீ கோபத்தை விட்டால் அது சிவம். நீ அகந்தையை விட்டால் அது சிவம். நீ உண்மையாக வாழ்ந்தால் அது சிவம். சிவன் தருவது பணம் மட்டுமல்ல, அவர் தருவது மன அமைதி. அவர் தருவது உள்ள சக்தி. ஒரு மனிதன் சிவனை உண்மையாக உணர்ந்தால் அவன் பயமில்லாதவன் ஆகிவிடுவான். சிவன் வெளியே இல்லை என்று சொன்னேன் அல்லவா? அது உண்மை. நீ கண்களை மூடி ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தால் அந்த அமைதியே சிவன். அந்த அமைதியை உணர்ந்தவன் வாழ்க்கையை வெல்லும். அதனால்தான் சொல்கிறேன், சிவன் பிறந்தவர் இல்லை, அவர் எப்போதுமே இருந்தவர். அவர் உன்னுள் இருக்கிறார். ஒரு முறை உண்மையாக அழைத்து பாரு, அவர் பதில் தருவார். ஓம் நம சிவாய. இது போன்ற ஆன்மீக ரகசியங்களுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.